இந்த 5 ராசிகள் முருகரை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஒரு மந்திரம் உச்சரித்தால் போதும், நினைத்து பார்க்காத வளர்ச்சி கிடைக்கும். 12 ராசிகளில் குறிப்பிட்ட ராசிகள் முருகரை வழிபட்டால் அவர்கள் நினைத்தது அனைத்தும் நடக்கும். இவர்கள் முருகருக்கு உடைந்த கந்த சஷ்டி மற்றும் முருகர் மந்திரங்களை தினமும் கூறி வந்தால் வாயில் திகைப்பூட்டும் அளவிற்கு வளர்ச்சி அடைவார்களாம். நீங்கள் எந்த கடவுளை வணங்கினாலும் முருகரை இஷ்ட தெய்வமாக வழிபட்டால் தொடும் நினைத்த காரியம் அனைத்தும் வெற்றிதான். முருகன் ஒருவரது பிறவி பிணிகளை அழித்து முயற்சியில் வெற்றி தரும் தெய்வம். அவரை தினமும் மனதார உச்சரிக்கிற ஒவ்வொரு நாமத்திற்கும் ஒரு பதில் இருக்கிறது. அந்த பதில்தான் அருள். பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கும் நாம் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் முருகனை இஷ்ட தெய்வமாக ஏற்று நம்பிக்கையுடன் வழிபட்டால் வாழ்வில் எதிர்பாராத செழிப்பும் சந்தோஷமும் நிச்சயமாக வந்து சேரும். அதாவது இந்த ராசிக்காரர்கள் முருகனை தினமும் வழிபட்டால் அவர்கள் வாழ்நாளில் எதிர்பாரா அதிசயங்களை சந்திக்கிறார்கள். இந்த ராசிக்காரர்களே முருகரின் இஷ்ட ராசிகள் என புராணங்களிலும் அனுபவங்களிலும் சொல்லப்படுகிறது. மேஷம். முருகரின் வீரசக்தியும் மேஷ ராசிக்காரர்களின் தைரியமும் நேரடி இணைவு கொண்டவை. இவர்கள் வாழ்க்கையில் எதை தொடும் முயற்சியில் பல தடைகளை சந்தித்தாலும் ஓம் சரவணபவா எனும் நாமத்தை தினமும் உச்சரித்தால் அதில் வெற்றியும் மதிப்பும் நிச்சயம் ஏற்படும். வேலைவாய்ப்பு, சொத்து, தொழில் ஆகிய துறைகளில் திடீர் மதிப்புகள் உருவாகும். மனதளவில் தெளிவும் நம்பிக்கையும் பிறக்கும். ரிஷபம். மனப்பாடும் பொறுமையும் கொண்ட இந்த ராசிக்காரர்கள் கந்தசஷ்டி கவசம் மற்றும் முருகா நாம வழியை தினசரி சொன்னால் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு இப்போது பலன் கிடைக்கும். தாமதமாக வந்தது போலும் ஆனாலும் வரும் வெற்றி மகத்தானதாக இருக்கும். சொத்து, நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும். துலாம் ராசிக்காரர்கள் எதை பார்த்தாலும் சமநிலை பார்ப்பவர்கள். இவர்களுக்கு முருகர் மிக விருப்பம். வெற்றிவேல் முருகா, சரவணபவா எனும் நாமங்களை தினமும் காலை மாலை உச்சரித்தால் பழைய கடன்கள் தீரும். பண வசதி அதிகரிக்கும். நட்புகள் வழியாக புதிய பிசினஸ் வாய்ப்பு சேரும். முருகரின் வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையின் ஒவ்வொரு பாதையிலும் நேர்த்தியை தரும். மகர ராசிக்காரர்கள் சேர்ந்த மனதை எதிர்த்தே முன்னேறக்கூடியவர்கள். இவர்கள் தினமும் முருகரை வழிபட்டால் யாரும் எதிர்பார்க்காத இடத்தில் இருந்து உதவிகள் வருகின்றன. பணப்புழக்கம் அதிகரிக்கும். பங்குச்சந்தை, முதலீடு போன்ற விஷயங்களில் நல்ல லாபம். கடந்த காலத்தில் நடந்த நஷ்டங்களுக்கு பதிலாக இப்போது அருளின் பாரமிதி காத்திருக்கிறது. தனுஷு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஆன்மீக பார்வையில் பார்க்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு முருகனை வழிபடுவது இயற்கையாகவே கைவந்த கலை. அதனால் இவர்களை வேலவா என்றாலே அருள் வீழும். அரசு வேலை, ஒப்பந்த வாய்ப்பு, வெளிநாட்டு பயணங்கள் என எல்லாம் நேரம் பார்த்து வர துவங்கும். முருகனை மனதார வேண்டுவது மட்டுமே இங்கு தேவை. இந்த 5 ராசிகளும் மேஷம், ரிஷபம், துலாம், மகரம், தனுஷு முருகரிடம் மிகுந்த அனுபவ ஆழம் கொண்ட ரசிகள். முருகரை இஷ்ட தெய்வமாக வைத்திருப்பவர்கள் எந்த முயற்சியிலும் வெற்றிக்கே வழிகாட்டப்படுவார்கள். இன்றைய நம்பிக்கை நாளைய நனவாக மாறும் என்ற நிச்சய உணர்வை இந்த ராசிக்காரர்கள் விரைவில் உணர்வார்கள். முருகரின் அருள் வேண்டி ஓம் சரவணபவா எனும் ஒரு நாமம் போதும். வாழ்க்கையே புதிய பாதையில் பயணிக்க துவங்கும். அனைத்து ராசிகளும் முருகருக்கு பிடித்த ராசிகளே. முருகரை யார் உண்மையாக ஆழ்மனதோடு வழிபடுகிறார்களோ அவர்கள் வாழ்வில் எல்லாம் ஜெயமே.